ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். மார்க்கு 11:6 இப்படி சொல்லுகிறது. இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள். இயேசு கற்பித்தபடியே, அதுதான் முக்கியம். இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா நிறைய ஊழியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நிறைய ஆலயங்களுக்கு காணிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நிறைய கூட்டங்கள்ல பங்கெடுக்கிறோம். அந்த ஊழியர் கூட்டம், இந்த ஊழியர் கூட்டம், இப்படியெல்லாம் நிறைய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். யாராவது ஒருவர் நம்ம ஏரியாவுக்கு ஜெபம் பண்ணவோ பிரசங்கிக்கவோ வந்தால் முடிந்தவுடனே தலையை கொண்டு கொடுக்குறோம். அவர் எதையாவது சொல்ல மாட்டாராங்கிற எதிர்பார்ப்போடு காத்து கிடக்கிறோம். இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். வேற எந்த வகையான காரியங்களை நம்ம செய்யறோமோ செய்யலையோ, ஆண்டவர் நமக்கு என்ன கற்பித்திருக்கிறார், என்ன கற்றுக் கொடுக்கிறார், அதை நம்ம கவனமா கேட்டு, எத்தனை அதிகாரங்களை ஒரு நாளைக்கு வேகமா வாசிக்கிறீங்கிறது முக்கியம் அல்ல, எத்தனை வசனங்கள் உங்களுக்கு பாராமல் தெரிகிறது என்பது முக்கியம் அல்ல, தெரியணும். ஆனா அந்த கற்பித்தல் என்பது இருக்கிறதே, அந்த வசனத்தின்படியே நாம் செயல்படுகிறோமா? எனக்கு ஒரு நல்ல பிரசங்கியாரை தெரியும். ஒரு சபை நடத்தி கொண்டிருக்கிறார். பல ஆண்டுகளாக அவரிடத்தில் உதவியாயிருந்த ஒரு பாஸ்டர். இவர் இல்லாவிட்டால் அவர் தான் ஆராதனை நடத்துவார். அப்போ ஆண்டவருடைய வழிநடத்துதலின்படி அவர் தனியாக ஒரு ஜெப ஆராதனையை நடத்த செல்லுகிறார். இது இந்த ஊழியருக்கு பிடிக்கவே இல்லை, வேண்டா வெறுப்பா அனுப்புகிறார். அப்போ அதை பற்றி சொன்ன ஒருவர் என்னோடு கூட பேசுகிறார். அவரெல்லாம் ஸ்டேஜில் ஏன் பேசுவார், அவர் பேசுறதுக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ இயேசு கற்பித்தபடியே என்கிற ஒரு செயல்பாடு நமக்குள்ள இருந்துச்சுன்னா, அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நம்ம செய்வோம். அப்போ ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நீர் கற்பித்தபடி இருக்கட்டும். இன்னைக்கு பாரம்பரியங்கள் கற்பிக்கிறபடி நம்ம சில காரியங்களை செஞ்சிருந்தோம். ஆனால் ஆண்டவர் கற்பிக்கிறபடி நம்ம செய்கிறோமா? என் வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் கற்பிக்கிறபடி அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். நல்ல ஆண்டவரே, நீர் கற்பித்தலை நாங்கள் செயல்படுத்துகின்றவர்களாக எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.